தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்புகளை மாற்றுவதற்கு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு, நெட் தேர்வு முறைகேடுகளை தொடர்ந்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக தெரிகிறது. இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழு 2 மாதங்களில் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடி மெட்ராஸின் சிவில் இன்ஜினியரிங் துறை பேராசிரியரான ராமமூர்த்தியும் இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த குழுவினுடைய செயல்பாடுகள் என்பது என்னவாக இருக்கும்? என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது? தேசிய தேர்வு முகமையினுடைய செயல்பாடுகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மாற்றியமைப்பதற்கான உயர்மட்ட குழுவை மத்திய கல்வி அமைச்சகமானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அமைத்து உத்தரவிட்டுள்ளது. நிபுணர்கள் மொத்தம் 7 பேர் அடங்கிய அந்த குழுவானது தற்பொழுது இஸ்ரோவினுடைய முன்னாள் சேர்மன் கே ராதாகிருஷ்ணனுடைய தலைமையில் தற்பொழுது அமைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக தேசிய தேர்வு முகமையினுடைய அந்த தேர்வு செயல்முறைகளில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும், தேர்வினுடைய உட்கட்டமைப்புகளை எவ்வாறு மாற்றப்பட வேண்டும், நீட் நெட் தேர்வுகள் மட்டுமல்லாமல் தேசிய தேர்வு முகமையின் கீழ் நடத்தப்படும் மத்திய அரசினுடைய நுழைவுத் தேர்வுகள் அனைத்திலுமே எவ்வாறு பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் கூடுதலாக விதிக்க முடியும் உள்ளிட்ட பரிந்துரைகளை இந்த குழுவானது ஆராய்ந்து அதன் மூலம் அறிக்கைகளை சமர்ப்பிக்கும். அடுத்த 2 மாதங்களுக்குள் விரிவான ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு பின்னர் அந்த அறிக்கையும் 2 மாதத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இந்த குழுவிற்கு தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சகமானது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. ஐஐடி மெட்ராஸினுடைய ப்ரொஃபசர் கே ராமமூர்த்தியும் இதில் ஒரு உறுப்பினராக இருப்பார் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய கல்வி அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. மொத்தம் 7 பேர் உள்ளடக்கிய இந்த குழு என்பது விரிவான ஆய்வுகளுக்கு பின்னர் தேவையான பரிந்துரைகளை தேவைப்படுவதற்கான அந்த மாற்றங்களை செய்வதற்கான ஒரு பரிந்துரைகளை இந்த குழுவானது வழங்கும். அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தேசிய தேர்வு முகமையை எவ்வாறு மாற்றி அமைக்கப்பட வேண்டும், புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டுமா, நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டுமா, அல்லது தேர்வு நடைமுறைகளை ஒட்டுமொத்தமாக மாற்ற வேண்டுமா என்பது குறித்த ஒரு இறுதிக்கட்ட முடிவுகளை இந்த குழுவினுடைய பரிந்துரைக்கு பிறகு மத்திய கல்வி அமைச்சகமானது எடுக்கும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை மாற்றுவதற்காக இந்த உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.